Shri Ayurvedic signature programs Kai Kalpam, anti-aging, Panchakarma, skin and hair care. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரொம்ப கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணுங்க மேடம். நான் இவளை வீட்டில் ஒரு 7 வருஷமாக நான் என் சொந்த பந்தம் யாரையுமே பார்க்கலைன்னா பார்த்துக்குங்க. இவளுக்காக வந்து அம்மா அப்பா எல்லாத்தையுமே விட்டுட்டு இவ தான் வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். சரி, எப்படியும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு விதத்தில் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ டிவோர்ஸுங்கிறா, இது வந்து எனக்கு நினச்சே பார்க்க முடியல. நான் எந்த முகத்தை வச்சு நீ வந்து அவங்களெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன். இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ஒரு 1 இயராக வந்து ஒரு இங்கே இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பையனோட ஒரு அஃபேர். இது வரைக்கும் நேரில் பார்த்ததில் ஒன்றுமே இல்லை, இன்ஸ்டாகிராம் மூலிமா தான். இப்போ இவன் எந்த இதில் வந்து அவன் லவ் பண்ணான்னு சொல்லி தெரியல. 1 வருஷம் லவ்லேயே வந்து இவன் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறா. அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது கூட இல்லை. நான் போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி எங்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு உனக்கு ஒத்து வராது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி எங்கிட்ட எல்லாமே அவனோட இன்ஸ்டா ஐடியிலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் எங்கிட்ட கொடுக்குறா. இப்போ அந்த பையனை பற்றி நம்ம பார்க்கணும். இதுதான் கேஸ். பையன் பார்த்திங்கன்னா ரைடர். பட் பர்சனலாக அவனோட கேரக்டர் எப்படி என்ன எதுங்கிறது, ஏன்னா அவன் ஒரே இடத்துல இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கான். அதனால் எங்களுக்கு அது வந்து நாள் பத்தலை. ஸோ இன்னும் நிறையா நாள் வேணும். ஸோ பர்சனல் கேரக்டர் மற்ற பொண்ணுங்கள்ட்ட இப்படி இருப்பான். மேடம், நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் என்னோடய மிஸ்டேக் என்னன்னு சொல்லிக்கிட்டு இங்கே புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ்க்கு முன்னாடியே அவள் வேலை செய்யும் போது சரி, சோலோவாக நிறைய ட்ராவல் பண்ணுவாளாம். சேவிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு 20% 10% தான் சேவிங்ஸ் இருக்கணும். மீதி ஃபுல்லாக செலவு தான். ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கணும். அது அந்த பையனுக்கும் தெரியும். அவன் அப்படி தான் இருந்திருக்கான் லவ் பண்ணுற வரைக்கும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவனோட இது என்னாச்சு, ஸோ சேவிங்ஸ் வந்து 75%. நம்ம ஒரு 50-60 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றிப்பான். இதில் தான் இவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படியே அது லவ்வாக மாறி ஒரு அஃபேரில் போய் நின்று இப்போ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஃபால்ஸாக ஒரு இது கொடுத்து நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது. இப்படி இருக்கிற ஒரு டேஸ்ட் இருக்கிற பொண்ணுக்கு அது தப்பு. நீங்கள் அப்போ அதை எப்படி சரி பண்ணணும்? டிடெக்டிவ் அப்படின்னும் போது நமக்கு நிறைய கேசஸ் உங்களுக்கு வந்திருக்கும். பட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கேசஸ் வந்து நீங்கள் பேசினதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த அஃபேர் ரிலேட்டடானது நிறைய வருது. பிகாஸ் வந்து லைக் அஃபேர் இருக்கிறவங்களே வந்து இன்னொருத்தவங்களை வந்து வச்சு பார்க்குற மாதிரி. ஸோ நிறைய இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இருக்கிறதுலே த மோஸ்ட் ஷாக்கிங் கேஸ் நான் பார்த்ததுலேயே, அதாவது தகாதவரெல்லாம் தாண்டி இது வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் கூட இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி எதை பார்த்து நீங்களே நானே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு ஆனது எதுவும்? அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாதுமா. இது எல்லாருமே கேட்டிங்கன்னா நான் எத்தனை ஷாக்கான கேஸ் சொல்கிறது. எல்லாமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கே அது பழகியும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, இப்படி தான் இருக்குது போல இருக்குது உலகம் வந்து இப்படியெல்லாம் இதெல்லாம் சேர்ந்தது தான் உலகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். நிறைய ஷாக் ஆகி அப்புறம் நார்மல் ஆகிட்டேன் இப்போ நான். அதனால் அப்படி புதுசாக ஷாக் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. சாரி, நீங்கள் கேட்டதுக்கு இல்லை, அதுதான் அப்படி இல்லை. என்னால் வந்து இருக்கு, அதாவது வித்தியாசமாக எப்படி இருக்கும், எப்படி தோணும்னு சொல்லி கேட்டால், சரி இந்த இடத்துல இவங்க இப்படி நடந்திருக்கலாமேங்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு ஜட்மெண்ட்ல இருந்திருப்போம் இல்லையா? அப்படி வேணாலும் இருக்கும் சில கேசஸ்க்கெல்லாம். ஸோ ஒரு கேஸ் ஒரு ரீசெண்டாக பார்த்த கேஸில் பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜ். 2 பேரும் ரொம்ப வருஷம் லவ் பண்ணி அந்த பையன் வீட்டில் வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அதுக்காகவே ஒரு 10 இயர்ஸ் பக்கமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்து ஏதோ லவ் ரொம்ப போராடி கடைசி வரைக்கும் அவங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டாங்க. பொண்ணோட வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, பையன் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த பையன் பரவாயில்ல சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி ஃபாரினில் போய் செட்டிலும் ஆகிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் அங்கே இருந்து குழந்தைகள் இல்லை உங்களுக்கு. ஸோ நல்லா ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்திருக்கு, லைஃப் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எங்கிட்ட வந்து இப்போ கேஸ் கொடுத்தது யாருன்னா அந்த பையன் தான் எங்கிட்ட கேஸ் கொடுக்குறான். இந்த மாதிரி நாங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் தான் இருந்தோம். பட் இந்த 1 வருஷமாக வந்து பயங்கரமாக 2 பேருக்கும் எது பேசுனாலும் ஒத்து வராத மாதிரி இதில் இப்போ வந்து எங்கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். இங்கே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஸோ குழந்தைக்கு கூடி வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்.
ரொம்ப கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணுங்க மேடம் நான் இவளை. வீட்டில ஒரு 7 வருஷமா நான் என் சொந்த பந்தம் யாரையுமே பார்க்கலைன்னா பார்த்துக்குங்க. இவளுக்காக வந்து அம்மா அப்பா எல்லாத்தையுமே விட்டுட்டு இவ தான் வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். சரி எப்படியும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு விதத்தில் ஜாயின் பண்ணிடுவோம் ஃபேமிலியோட அப்படி சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தேன். இப்போ டிவோர்ஸுங்கிறா இது வந்து எனக்கு நினச்சே பார்க்க முடியல. நான் எந்த முகத்தை வச்சு இனி வந்து அவங்களெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன். இவளுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படி. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ஒரு 1 இயராக வந்து ஒரு இங்கே இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பையனோட ஒரு அஃபேர். இது வரைக்கும் நேரில் பார்த்ததில் ஒன்றுமே இல்லை. இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் பையன் எப்படியோ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ என்ன அந்த இப்போ இந்த பையன் நம்மக்கிட்ட கேஸ் கொடுத்துருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பையன் வந்து இப்போது இங்கே இருக்கிற ஒரு பொண்ணோட வந்து அஃபேரில் வச்சுருக்கான். அவனுக்கும் இந்த பொண்ணுகிட்ட வந்து இப்போ நாங்கள் 7 வருஷம் 8 வருஷம் லவ் பண்ணோம். 10 வருஷம் லவ் பண்ணோம். லவ் பண்ணி மேரேஜ் பண்ண இதுலேயே வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நாங்கள் பிரிகிறோம். இப்போ இவன் எந்த இதில் வந்து அவன் லவ் பண்ணான்னு சொல்லி தெரியல. 1 வருஷம் லவ்லேயே வந்து இவன் எங்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறா. அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது கூட இல்லை. ஏன்னா இந்தியாவுக்கு வரவே இல்லை, இந்த 1 இயரில் வரல. ஸோ ஆனால் அவனை நம்பி டிவோர்ஸ் கேட்குறான். நான் போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி எங்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு உனக்கு ஒத்து வராது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி எங்கிட்ட எல்லாமே அவனோட இன்ஸ்டா ஐடியிலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் எங்கிட்ட கொடுக்குறா. இப்போது வந்து நீங்கள் அந்த பையனை வந்து அவன் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். சப்போஸ் பையன் வந்து ஒரு மாதிரி ப்ளே பாய் மாதிரி அந்த மாதிரி இருந்தானா, நான் அதை வச்சு இவகிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இன்னும் வேணும் வேணும். ஓகே. ஏன்னா அது ஒரு பெரிய ஃபெயிலியராக நினைக்கிறான் அந்த பையன். அப்படின்னு சொல்லும்போது சரி சொல்லிவிட்டு அவங்க இப்போ வந்து கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பையனை பற்றி நம்ம பார்க்கணும். இதுதான் கேஸ். இது வந்து யூஸ்வலாக நாங்கள் பண்ணுறது தான். நாங்களும் பார்க்க ஆரம்பித்தோம். பையன் பார்த்திங்கன்னா ரைடர். ஜாலியாக வந்து இருக்கவே மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸில் இருக்கிறான். நல்லா வசதியான பையன். அவனோட இதே வந்து ஊர் சுற்றிட்டே இருப்பான். பைக்கில் காரில் அப்படி இப்படி சொல்லிட்டு எங்கேயாச்சும் பயங்கரமாக ஒரு அட்வென்ச்சர் அந்த அந்த மூட்லேயே இருக்கிற ஒரு பையன். பட் அவனை வந்து எங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்குள்ளே அவனை இதுதான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து செமையாக நல்லா சோலோவாக போகிறான், ரைடு போகிறான், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேங்காக போகிறான். இந்த மாதிரி ஒரு இதுலேயே இருக்காங்கிறது மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சே தவிர பையன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்குள்ளே நாங்கள் எங்களால் கொடுக்கப்பட்ட நாளில் கண்டுபிடிக்க முடியல. சப்போஸ் இன்னும் நிறையா நாங்கள் பார்த்துருந்தோன்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்து இந்த ஒரு 20 டேஸ் நாங்கள் பார்த்தது பத்தாது. இந்த சில கேஸ்க்கெல்லாம் ஒரு டேஸுங்கிறது பர்டிகுலராக இவ்வளோ டேஸ் எதுக்காக சொல்கிறோன்னா, எங்ககிட்ட வந்து கொடுக்குற கிளைண்ட் வந்து ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். ஒரு ஜென்ரலாக பார்க்குற ஒரு கேஸில் வந்து ஒரு 15 நாள் 20 நாளுங்கிறதுல வந்து மேக்ஸிமம் அவங்கள பற்றி நம்ம ஓரளவுக்கு இப்படி தான் அப்படின்னு கொண்டு வர முடியும். அதுக்காக சில கேஸ் வந்து 3 மாதம் 6 மாதம் 1 இயர் தாண்டியும் போகிற கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் ஆயும் நம்ம ஒரு இதுக்குள்ளே கொண்டு வர முடியாத கேஸாக இருக்கும். இப்போ இது 20 நாளில் வந்து இவன் வந்து ரைடர். இவன் வந்து நல்லா அங்கே இங்கே ஊர் சுற்றிட்டே இருப்பான் ஜாலியாக. அவனோட இதே வந்து அவன் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கிறதா அப்படிங்கிறது மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் பர்சனலாக அவனோட கேரக்டர் எப்படி என்ன ஏதுங்கிறது, ஏன்னா அவன் ஒரே இடத்துல இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கான். அதனால் எங்களுக்கு அது வந்து நாள் பத்தலை. ஸோ இன்னும் நிறையா நாள் வேணும். ஸோ பர்சனல் கேரக்டர் மற்ற பொண்ணுங்கள்ட்ட எப்படி இருப்பான், இல்லை பொண்ணுங்களோட இப்போ அங்கே எங்கே போகிறான், பொண்ணுங்கக்கிட்டேலாம் ஏதாச்சும் தப்பான இது பிஹேவியரில் இருப்பானாங்கிறது எங்களால் அது நல்லா பார்க்க முடியல. அதுவும் பார்க்கணுன்னா எங்களுக்கு டைம் வேணுங்கும் போது அப்போ அந்த பையன் எங்கள்கிட்ட சொல்கிறான், எங்கள் கேஸ் கொடுத்த பையன் சொல்கிறான், மேடம் நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் என்னோடய மிஸ்டேக் என்னன்னு சொல்லிக்கிட்டு இங்கே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா. என்னன்னு சொல்லும்போது தான் எப்படி அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. நான் சரி உங்களோட இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஷேர் பண்ணுங்கள், எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுங்கிறத நம்ம யோசிப்போம். 10 வருஷம் லவ் 7 வருஷம் லைஃப் இருந்திருக்காங்க. அப்போ இங்கே என்ன தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலான்னு சொல்லும் போது தான் இந்த மாதிரி ரொம்ப அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ்க்கு முன்னாடியே வேலை செய்யும் போது சரி சோலோவாக நிறைய ட்ராவல் பண்ணுவாளாம். அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ கல்யாணம் பண்ணும் போதே வந்து இப்போ ஃபாரின் வரும்போதே நம்ம வந்து சம்பாதிக்கிறதுல
சேவிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு 20% 10% தான் சேவிங்ஸ் இருக்கணும். மீதி ஃபுல்லாக செலவு தான். அந்த செலவுங்கிறது எப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகிறது இல்லை, நம்ம இப்போ வந்து இந்தியாவில் இருக்கோம்னா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இடங்களுக்கெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கணும், ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கிற ஒரு பொண்ணு. அது இந்த பையனுக்கும் தெரியும். அவன் அப்படி தான் இருந்திருக்கான் லவ் பண்ணுற வரைக்கும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவனோட இது என்னாச்சு, நம்ம வெளிநாட்டில் வந்திருக்கோம், இங்கே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் சம்பாதிக்கணும். ஸோ சேவிங்ஸ் வந்து 75% அதுதான். ஏன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போயிடுவோம். போனதுக்கப்புறம் அங்கே போய் செட்டில் ஆயிடணும். நம்ம ஒரு 50-60 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பையனோட இது. இதில் தான் வந்து ஒவ்வொன்றா அந்த பொண்ணுக்கு வந்து தன்னோட இந்த இளமையாக இருக்கிற ஸ்டேஜில் எல்லாமே அனுபவிக்கிறோம். இவன் நம்மளோட இளமையில் சம்பாரிச்சுட்டு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்யூச்சரில் நார்மல் நம்ம இந்தியன் மைண்ட் அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் யோசிச்சிருக்கான். இதில் தான் இவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே எங்கே தப்பு நடந்திருக்குன்னா, இப்படி இருக்கிற பொண்ணு கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு பழக்கமான பையன் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கேரக்டரில் இருக்கும்போது அவன்கிட்ட நிறைய ஷேர் பண்ண, இப்படியே அது லவ்வாக மாறி ஒரு அஃபேரில் போய் நின்று இப்போ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ இது வந்து இப்போது நம்ம கேஸ் பார்த்ததுலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனும் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து, ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அது உங்கள் டேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபால்ஸாக ஒரு இது கொடுத்து நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது. இப்படி இருக்கிற ஒரு டேஸ்ட் இருக்கிற பொண்ணுக்கு அது தப்பு. நீங்கள் அப்போ அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட அந்த மைண்ட் செட்டப் கொஞ்சம் மாற்றுங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே இங்கெல்லாம் கூப்பிட்டு போய் நிறைய உட்காந்து பேசுங்க அப்படியெல்லாம் சொல்லி அந்த கேஸ் இதாச்சு முடித்தோம். அதுக்கப்புறம் என்ன அவங்க லைஃப்பில் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் இது வந்து ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வந்து நீங்கள் இப்போது மோர் தென் அ டிடெக்டிவ் ஒரு சைக்காலஜிஸ்டாகவும் நம்ம மாற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது இல்லையா? ஏன்னா வர்றவங்க எல்லாரும் அதனால சைக்காலஜி ஜாயின் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ இனிமே சைக்காலஜிஸ்டாகவும், ஏன்னா உண்மை வேணா உங்கள்கிட்ட வர்றவங்க அவங்க வந்து நீங்கள் பேசணும் அண்ட் தென் அவங்க எப்படின்றத மைண்ட் ரீட் நம்ம பண்ணும்ல. ஏன்னா சம்டைம்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க மேலே தான் ஆக்சுவலி ஏதாவது ஃபால்ட் இருக்கும். ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது நைஸ். அவங்க மேபி சேர்ந்துருப்பாங்க அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கையும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கலனா அவங்க எங்கிட்ட வந்து ஏதோ ஒரு இதில் மறுபடியும் வருவாங்க. மேடம் இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி பண்ணும் இப்படி நினச்சின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஹாப்பியாக முடிஞ்சிருந்தாலும் சொல்லுவாங்க. பட் இவங்க 2மே ஷேர் பண்ணலை. ஸோ நான் நினைக்கிறேன் இப்போவும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பேசிட்டு இருந்த மாதிரியே இதில் வந்து அவங்க சேர்றாங்களேன்னு நமக்கு தெரியல. பட் உங்ககிட்ட வந்தக்கப்புறம் சில கப்புள்ஸ்லாம் சேர்ந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கா மேம்? ஆமாம், நிறைய இருக்குமா அந்த மாதிரி. வந்து அதுதான் சொல்கிறேன்லையே, எங்கிட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு டிடெக்டிவ் ஸ்டெப் வந்து நான் வந்து எனக்கு ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கிளைண்ட்டோட நம்பர் சேவ் பண்ணிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ரேர். சில பேரோடது மட்டும் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அவங்க பல வருஷமாக என் கூட காண்டாக்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் ஒருத்தி மாதிரி நான் ஆகியிருப்பேன். அந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்கிட்ட கேஸ் கொடுக்குறவங்கள ஒரு 90% வந்து எங்கிட்ட காண்டாக்டில் தான் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம்னா எங்கிட்ட ஃபோன் பண்ணி மேடம் நீங்கள் கேஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் இது இப்படி, ஏன்னா நான் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருப்பேன். பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு இருந்திருக்கும். 2 சைடு ஏதோ சின்ன சின்ன தப்பு இருந்திருக்கும். அதில் தான். ஸோ அவங்க இப்படி இருந்தவங்க திடீர்னு இப்படி மாறிட்டாங்கங்கிறதுக்காக அப்படி இருந்தவங்களோட கேரக்டர் அதுதானும் இல்லை, மாறினதுக்காக அதுதான் அவங்க கேரக்டரும் கிடையாது. எல்லாமே ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு சிச்சுவேஷன் தானே. ஏதோ ஒரு இதில் அவங்கள எங்கேயோ கொண்டு போயிருக்கும். ஸோ அதனால எங்கே தப்பு நடந்துச்சு, எந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வந்துச்சு, ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா எப்படி பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா சொல்லி கொடுப்பேன். அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதனால் அந்த ஒரு ஹாப்பினஸில் வந்து எங்கிட்ட வந்து நிறைய பேர் காண்டாக்டில் இருப்பாங்க. மேக்ஸிமம் சேர்ந்துருக்காங்கம்மா, எல்லாம் நல்லதாக இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் போகிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி அப்படின்றது அரேஞ்ச் மேரேஜ்லாம் வரும்போது இட் வில் பி வெரி எஃபிஷியன்ட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது. பட் இந்த மாதிரி சில வருஷங்கள் கழிச்சும் சில பேரோட இந்த ரியல் ஃபேஸஸ் வரும்போது உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும் போது இட்ஸ் நைஸ் தட். இல்லை, அது ரியல் ஃபேஸ்ன்னு சொல்லவே முடியாது. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாமே லைஃப்பில் வர ஒவ்வொரு சூழ்நிலை தான். ஒவ்வொருத்தரோட இது ஒன்று நம்ம எக்ஸ்பெக்டேஷன், நம்ம என்ன எதிர்பார்த்து வரோம், அது வந்து நம்மளுக்கு சில இடத்துல அது ஏமாற்றமாக மாறும். ஏமாற்றமாக மாறும்போது நம்மளுக்கு தெரியாமல் நம்ம ஒரு இதில் டைவர்ட் ஆகும்.
வாழ்க்கையே ஒரு தேடுதல் தானே. நம்ம ஒன்று தேடி வந்திருப்போம், அது இல்லைங்கும் போது இன்னொரு இடத்துல அதை தேடுவோம் இல்லையா, எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த பையன் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். ஸோ லைஃபோட 10 வருஷம் லவ் பண்ணோம், 7 வருஷம் வாழ்ந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஸோ இவ பண்ணுற இந்த தப்புக்காக வந்து நான் அவளை விட்டு போக முடியாது. அவன் நல்ல பையனா என்னன்னு சொல்லி மெச்சூர்டாக பார்க்குறான். இருந்தால் அதில் அவன் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் அதை சரி பண்ணலாம், அவகிட்ட பேசலாம். அப்போ இந்த இடத்துல அவன் பண்ண தப்பே அவனுக்கு தெரிய வருது. ஒய்ஃப் கிட்ட உட்காந்து பேசி அதை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறது ஒரு மெச்சூர்டு. ஐயோ அவள் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தப்பு எதுவுமே ரியலைஸ் பண்ணாமல் அவள் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பனிஷ்மெண்ட்டோ இல்லை அவளை விட்டு வரவோ இல்லாமல், ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா முடியும். கரெக்ட். பிகாஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் மாதிரி இல்லாமல் அட்வைஸும் இல்லாமல் சஜஷன்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அது அவங்க இன்னமும் எடுத்துப்பாங்க. பிகாஸ் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிடெக்டிவ் சொல்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலும் மேலும் நீங்கள் இந்த மாதிரி நிறையா சேவைகள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். தேங்க்யூ. Sri Ayurvedic signature programs Kai Kalpam, anti-aging, Panchakarma, skin and hair care. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.